السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بعد بفضل بسم الله الرحمن الرحيم. ويا آدم اسكن أنت وزوجك الجنة فكلا من حيث شئتما ولا تقربا هذه الشجرة. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: ثلاثة أنا خصمهم يوم القيامة إلى آخره. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். நமக்கெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்து உதித்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்வியலை வழிதவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகிறது கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியின் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்று துவா செய்து, இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நோய் நொடி இல்லாத அல்லாஹ் ரசூலை பின்பற்றி அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நல்ல தௌஃபீகை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியா தன்னுடைய 79வது சுதந்திர தினத்தை அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தேசமும் இந்த தேசத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய காட்சிகளை எல்லாம் சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். எது சுதந்திரம்? நமக்கான ஃப்ரீடம் என்பது எது? தற்போதைய முஸ்லிம்கள், இஸ்லாமிய சமுதாயம், இஸ்லாமியர்களுடைய நடவடிக்கைகள், நாம எது செஞ்சாலும் சரி, நாம எதையாவது பேசினாலும் சரி, இஸ்லாமியர்களுடைய செயல்பாடுகள், இஸ்லாமியர்களுடைய பேச்சுக்கள் சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்த சுதந்திர தினத்திற்கும், சுதந்திரம் என்பது மட்டுமல்ல, வரலாறு ரீதியாக எதுவெல்லாம் இந்த இந்தியாவில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறதோ அவைகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உண்டான முஸ்லிம்களுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய ஊர்கள், தெருக்கள் எல்லாம் மாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் என்ன காரணம்? எதற்காக? இஸ்லாமியர்கள் அவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அந்த சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எதற்காக? நாம முஸ்லிம்கள் என்கின்ற அந்த ஒரு காரணத்திற்காக. முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் என்பதால் வீடு, வியாபாரம், நம்முடைய மதரசாக்கள், நாம படிக்கக்கூடிய படிப்புகள், ஷரியாவினுடைய சட்டங்கள் எல்லாத்தின் மீது கை வைக்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய ஆண்கள் பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள்.
சிறைகள் முழுவதும் இஸ்லாமியர்களாக நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற சதிகளும் நடைபெற்று வருகிறது. அவர் தப்பு செய்தாரோ இல்லையோ, அவர் என்ன செய்தார் என்பதில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி, ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி, கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கூட ஒரு நண்பர், அவருடைய பெயர் அவருடைய ஊரை நான் தவிர்க்கிறேன், எனவே ஒரு நண்பர் வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனவங்க அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாரு, எங்க போனாரு, எதுவுமே தகவல் இல்லை. கடைசியாக அவர் ஒரு தீவிரவாதி என்று சொல்லி அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். என்னைக்கோ நடந்த கோவை குண்டுவெடிப்புல உங்களுடைய தொடர்பு எண் அதுல இருந்துச்சு அப்படின்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் எப்படியாவது அவரை வெளியே எடுக்க வேண்டும் என்று அவர்களுடைய குடும்பத்தார்கள், கட்சியில் உள்ளவர்கள் எல்லாம் போராடினார்கள். ஆனால் ஜாமீன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார் என்பதை எல்லாம் தாண்டி சிறைகளால் முஸ்லிம்களை அடைக்க வேண்டும். முஸ்லிம்களை தவிர்த்து விட்டு நம்முடைய தியாகங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள், நம்முடைய முன்னோர்களை எல்லாம் தவிர்த்து விட்டு என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு நாள் உண்மை வெல்லும், ஒரு நாள் நீதி வெல்லும் என்கின்ற அடிப்படையில் நம்மிடத்துல வலுவான ஆதாரங்கள் இருந்தாலும், தற்போது எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும், அல்லாஹ் அதற்கான ஒரு நாள் உண்மையை அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீருவார். நாம நம்முடைய தேசத்துல இது என்னுடைய நாடு, நான் பிறந்த பூமி, நான் பிறந்த மண்ணு, இது ஜனநாயக நாடு, எனவே இந்த இடத்துல, இந்த ஊர்ல, இந்த நாட்டுல வாழ்வதற்கான, நான் தங்குவதற்கான தகுதி எனக்கு உண்டு என்று நாம பேசுவதை விட, நம்முடைய சுதந்திர தினத்துல நாம் என்ன செய்தோம், நம்முடைய முன்னோர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நமக்குள்ள நாம பேசுவதை விட, பப்ளிக்காக வெளிரங்கத்துல மாற்று மதத்தை சார்ந்தவர்களுக்கு பல இடங்கள்ல பப்ளிக்கில் அவர்கள் உள்வாங்கக்கூடிய அளவுக்கு உண்டான இந்த செய்திகளை எல்லாம் அவங்கள்ட்ட கொண்டு போய் நாம சேர்க்கணும். நாம எதை பேசினாலும், அது வரலாறாக இருந்தாலும் சரி, விவாதத்துடைய அடிப்படையில நம்மளுடைய எல்லா செயல்களையுமே, எல்லா விஷயங்களையுமே ஒரு நமக்குள்ள பேசுவதை விட, இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய உள்ளத்துல இஸ்லாமியர்கள் யார், அவர்கள் செய்த பங்களிப்பு என்ன, அவர்கள் தற்போது என்ன செய்தார்கள், இதற்கு முன்னால் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்பதை எல்லாம் நாம் மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய உள்ளத்துல பதிய வைக்கணும். ஆனால் அதை நம்ம அதிகமா செய்யறது இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னா, முன்னோர்களுடைய இஸ்லாமியர்கள் செய்த எல்லா நல்ல விஷயங்களையும் மறைக்கப்பட்டு, மறுக்கப்பட்டு எல்லாம் மாற்றப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மனித சமுதாயம், மனிதர்கள் சுதந்திரமானவர்கள். நாம பிறக்கும் போதே ஒரு பாவியாக, ஒரு அடிமையாக நாம பிறக்கல. பிறந்ததற்கு பின்புதான், பிறந்து ஆளானதற்கு பின்புதான் ஒண்ணு நாம யார்கிட்டையாவது அடிமை என்று அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அல்லது நாம யாரையாவது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இதை செய்யணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் என்றெல்லாம் இந்த உலகத்துல கருத்துக்களை, வார்த்தைகளை பேசுவதற்கு, செய்வதற்கு சுதந்திரமான இந்தியா என்று சொல்வதை விட நம்மளுடைய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அடியோடு அளித்த ஒரு வார்த்தை தான் அடிமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தனத்தை முற்றிலும், எல்லோரும் சுதந்திரமானவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஸலாஃபத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் 3 மனிதரிடத்துல வழக்கு தொடருவார்.
மூன்று மனிதர்களிடத்துல நான் வழக்கு தொடர்வேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. அதில் முதலாவது ரஜுலுன் அஅதா பி, ஒரு மனிதன் சத்தியம் செய்துவிட்டு சும்ம கதர, யார் அதுல மோசடி செய்கிறானோ, என் மீது சத்தியம் செய்துவிட்டு யார் மோசடி செய்கிறானோ அவனின் மீது நாளை மறுமையில் நான் வழக்கு தொடர்வேன். இரண்டாவது ரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅகலஹு ஸமனஹு, சுதந்திரமான ஒரு மனிதனை விற்று அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை யார் சாப்பிடுகிறானோ அவன் மீது நான் வழக்கு தொடர்வேன். மூணாவது ரஜுலுன் இஸ்தஅஜர அஜரன், ஒரு மனிதனை வேலைக்கு அமர்த்தி வேலையை வாங்குறான். அவனிடத்திலிருந்து எல்லா வேலைகளையும் வாங்கிட்டு வலம் யுஅதஹு அஜ்ரஹு, அவருக்கான கூலியை கொடுக்கல அப்படின்னா அந்த மனிதனிடத்தில் நாளை நான் மறுமையில் வழக்கு தொடர்வேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்ன செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே பிறப்பின் அடிப்படையில எல்லோருமே சுதந்திரமானவர்கள் தான், அடிமை கிடையாது. நம்மளுடைய அதிகாரம் நம்முடைய பதவியினுடைய அந்த திமிரில் நாம எதையாவது அடிமைப்படுத்த வேண்டும், மக்களை கொஞ்சம் வேற மாதிரி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பதவியின் அதிகாரத்தால் நாம் யோசித்தால் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எகிப்துல அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, கவர்னருடைய மகன் ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிறார். குதிரை ஓட்டப்பந்தயத்துல, அந்த பந்தயத்துல கவர்னருடைய மகன் தோத்து போயிட்டார், தோல்வி. அதுல ஜெயிச்ச மனிதரை கூப்பிட்டு அந்த ஜெயிச்ச மனிதரை சாட்டையால் அடிக்கிறார். யாரு? கவர்னருடைய மகன். இந்த செய்தி ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள 3 பேத்தையுமே வர சொல்றாங்க. கவர்னர் அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரையும், அடி கொடுத்த கவர்னருடைய மகன், அடி வாங்கிய மனிதன், 3 பேத்தையும் வந்து நிக்க வச்சு விஷயத்தை கேட்டதுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய கையில இருந்த ஒரு சாட்டையை போல் உண்டான சட்டை துணியை அடி வாங்கிய மனிதனுடைய கையில கொடுத்து, இவர் எப்படி ஒன்னு அடிச்சாரோ அதே மாதிரி நீங்க அடிங்கன்னு சொல்றாரு. கவர்னருடைய மகனோ அப்படின்னு அந்த இடத்துல பார்க்கல. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, கவர்னரையே அம்ர் இப்னு அல்-ஆஸ் கவர்னரையே நீ அடித்திருந்தால் நான் தடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா எங்க அத்தா பதவியில இருக்கிறாரு, எங்க அத்தாட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த திமிர்ல தானே இவன் மகன் தப்பு செய்கிறான். ஒரு தற்போது இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவினுடைய மகன் அல்லது ஒரு அமைச்சருடைய அல்லது ஒரு பதவியில் இருக்கக்கூடிய, நம்ம அரசியல் ரீதியாக நம்ம போகாட்ட கூட ஒரு பண வசதி படைத்த ஒரு மனிதனுடைய மகன் அவன் தப்பு செய்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல நாம சரியான நீதியை, சரியான உண்மையை நாம் பேசுகிறோமா? அல்லது அவருடைய மகன், அவர் பெரிய ஆளு, அவர்கிட்ட எல்லாம் நம்ம போய் எதுவும் சொல்ல முடியாது, அதனால அந்த பணத்தினுடைய அந்த ஆசை, அந்த பணத்தினுடைய அதிகாரம் அந்த இடத்துல நாம உண்மையை பேச மறுக்க வைக்கிறது. உண்மையான முஸ்லிம்களாக, உண்மையான முஃமின்களாக இருந்தால் உண்மையை நாம வெளிப்படையாக, யாராக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பார்க்காம, நம்மள்ட்ட ஒரு நிலை இருக்கு. என்னன்னா, பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள், பண வசதி இல்லாத ஏழைகள் தாழ்ந்தவர்கள். எந்த இடத்துல மார்க்கம் சொல்லுது, எந்த இடத்துல உனக்கு மரியாதை இல்லையோ
எந்த இடத்துல உனக்கு கண்ணியம் இல்லையோ அந்த இடத்துல கோடி ரூபா கொடுத்தாலும் நீ இருக்காத. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை. அதையெல்லாம் தாண்டி மானம் மரியாதை எல்லாம் விட்டுட்டு நாம ஒரு இடத்துல நாம ஒருத்தருக்கு கீழே அடிமைப்பட்டு கிடந்தால் நம்மளுடைய மார்க்கம், நம்மளுடைய ஈமானு வேற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தனத்தை முழுமையாக, அடிமை என்பது வேறு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, இஸ்லாம் எல்லாத்தையும் அடிமைப்படுத்துது. அல்லாஹ் குர்ஆன்ல வயா ஆதமுஸ்குன் அன்த வஸௌஜுகல் ஜன்னா, வயா ஆதமுஸ்குன், ஆதமே நீங்களும் வஸௌஜுக உங்களுடைய மனைவியும் அல் ஜன்னா இந்த சொர்க்கத்துல தங்குங்க. ஃபகுலா மின் ஹைது ஷிஅதுமா, நீங்க எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் போங்க, என்னெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துல மட்டும், இந்த மரத்துக்கு பக்கத்துல மட்டும் நீங்க நெருங்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். இதுல நாம என்ன நினைப்போம், அல்லாஹ் எங்கெல்லாம் எல்லா இடத்துல போங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க, ஆனால் இந்த இடத்துல மட்டும் போகக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் அடிமைப்படுத்துகிறான். ஆனால் குர்ஆன் சொல்லுது விரும்பியதை சாப்பிடுங்கள் என்று. அல்லாஹ் சொன்னது சுதந்திரம். இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னது அது கட்டுப்பாடு. கட்டுப்பாடு வேறு, சுதந்திரம் என்பது வேறு, அடிமைப்படுத்தி வைத்தல் என்பது வேறு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இஸ்லாமிய பெண்கள் கட்டாயமாக பர்தா அணிந்துதான் வெளியே செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்றெல்லாம் இன்று வரை அந்த நம்முடைய மார்க்கத்தை இனம் புரியாத, மார்க்கத்தினுடைய பெண்களினுடைய அந்த ஒழுக்கங்களை தெரிந்து கொள்ளாத சில ஓநாய்கள் பேசுகிறார்களா இல்லையா? எனவே சுதந்திரம் என்பது வேறு, கட்டுப்பாடு என்பது வேறு. எனவே பெண்களுக்கு எல்லா சுதந்திரத்தையும் எல்லா அனுமதிகளையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. எனவே நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னால் இந்த நாட்டில் வாழக்கூடிய நம்ம எல்லாமே சுதந்திரமானவர்கள் என்று சொல்லிட்டு அடுத்தவனை மிதிக்க கூடாது. ஆட்சி அதிகாரத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய கட்டுப்பட்டு சொன்னதை மட்டும்தான், எனக்கு பதவி இருக்கு, எனக்கு ஆட்சி இருக்கு, எனக்கு பொறுப்பு இருக்கு. அது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, நமக்கு என்னென்னலாம் பொறுப்புகள் வழங்கப்பட்டதோ அவைகளை எல்லாம் அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாம யாரையும் அடிமைப்படுத்த கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற ஆட்சிகளை எல்லாம், இருக்கிற எந்தெந்த பதவிகள் எல்லாம் இருக்குமோ அனைத்து பதவிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் யாரையும் ஒருவரையும் அடிமைப்படுத்தல, யாரையும் சீ என்ற வார்த்தையை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில்லை. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்களா இல்லையா, நான் 10 வருஷம் ரசூலுல்லாஹ்வுக்கு நான் பணிவிடை செய்தேன், ஒரு தடவை கூட இதை செய்ய அதை செய்ய இப்படி செய்ய அப்படி செய்ய சீ என்ற வார்த்தையை கூட என்னிடத்தில் பயன்படுத்தியது கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஏன்னா அது அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அது அடிமைத்தனமாக போய்விடுமோ. எனவே இந்த உலகத்துல சுதந்திரமாக, உண்மையான சுதந்திரம் என்பது நீதி, நேர்மை, முரண்பாடு இல்லாத, யாருக்கும் எந்த விதத்திலேயுமே துரோகம் செய்யாமல், மனம் ரீதியாக யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் எந்த கருத்துக்களை வேண்டுமானால் பேசுவதற்கு, எழுதுவதற்கு இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு சுதந்திரமான ஒரு ஃப்ரீடத்தை கொடுத்தது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். வாழ்வதற்கே உரிமை இல்லாத எத்தனையோ மதங்களுக்கு இடையில, வாழ்வதற்கே தகுதி இல்லாத, வாழ முடியாத, உண்மையான ஃப்ரீடம் இல்லாத எத்தனையோ மதத்திற்கு இடையில நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நீ நினைத்தபடி வாழலாம்,
நினைத்தபடி பேசலாம், படிக்கலாம், வியாபாரம் செய்யலாம், திருமணம் செய்யலாம், திருமணத்துல ஒரு ஆணை நீ தேர்வு செய்யலாம், திருமணத்துல உனக்கு பிடித்தமான பெண்ணை நீ தேர்வு செய்யலாம் இந்த உலகத்துல. ஆனால் யாருடைய மனதையும் புண்படுத்தாத வண்ணம் இருக்குமேயானால் இந்த உலகத்துல சுதந்திரமாக செயல்படுவதற்கு உனக்கு அனுமதி உண்டு என்று சொன்ன ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அதாவது உண்மையான கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரத்துல அது ஆட்சி அதிகாரத்திற்கு கீழ், பதவிக்கு கீழே, ஒரு பொறுப்புக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்துல நாம சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாக இருந்தாலும் அவர்களுடைய கருத்துக்கு மாற்றமாக நாம சொன்னாலும் நாம் சொல்வது உண்மையாக இருந்தாலும் தப்பில்லை. எந்த இடத்திலேயுமே உண்மையை, நேர்மையை, நீதியை, ஹக்க வெளிப்படுத்தி பேசுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்துல காஃபிர்கள் இருந்தார்கள், யகூதிகள் இருந்தார்கள், நஸ்ரவாசிகள் இருந்தார்கள், நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசிகள் இருந்தார்கள். யாரையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கட்டாயப்படுத்தல. அவர்கள் முறைப்படி அவர்களுடைய வணக்கங்களை நீங்கள் நிறைவேற்றலாம். அவர்களுக்கு முழு தகுதியை நபிகள் நாயகம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பள்ளிவாசல்களில் கூட நீங்கள் வந்து தங்குவதற்கு, உங்களுடைய நேரங்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். எந்த மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய யகூதிகள், காஃபிர்கள், நஸ்ரவாசிகள், மஜூசிகளை நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் இந்த இடத்துல இருக்கணும், இல்லைன்னா போயிருக்கேன்னு சொல்லி இன்னைக்கு சொல்றானுங்களா இல்லையா? ஒரே நாடு, அதுவும் இது இந்து நாடு. இங்கே இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு தகுதி கிடையாது என்றெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு இடையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மதத்தை, நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் முஸ்லிம்கள், எனவே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்களுக்கான முழு சுதந்திரத்தை நாங்கள் தருகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு சுதந்திரத்தை கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல தொழுகக்கூடாது, மதரசாக்கள் இருக்கக்கூடாது, மதரசாக்கள் இடிக்கப்பட வேண்டும், பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட வேண்டும், பள்ளிவாசலில் சொல்லக்கூடிய பாங்குகள் அதை தடை செய்ய வேண்டும். இன்னைக்கு ஒரு சில மாநிலங்கள்ல ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹாவுடைய அந்த பெருநாளுடைய தொழுகையை வெளியில நிறைவேற்றக்கூடாது, பெருநாளில் இருக்கக்கூடிய பொது விடுமுறையை ரத்து செய்திருக்கிறார்கள். ஓட்டுரிமையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பல முஸ்லிம்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய முஸ்லிம்களை வைத்து முஸ்லிம்களுக்கு எதுவெல்லாம் தரக்கூடாது என்றெல்லாம் எதுவெல்லாம் தரக்கூடாதோ அவைகள் எல்லாம் மறைமுகமாக இன்னைக்கு நடைபெற்று கொண்டு வருகிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உண்மையான சுதந்திரம் என்பது என்னைக்கு இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, எப்போ நம்ம இந்த உலகத்துல, இந்த இந்தியாவில் நமக்கான முழுமையான பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறதோ அப்போதுதான் நமக்கான உண்மையான சுதந்திரம் என்பதை தாண்டி நாம அல்லாஹ்விடத்துல நல்ல ஆட்சியாளர்கள், நமக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடு, நல்ல ஆட்சியாளரை கொடு என்று அல்லாஹ்விடத்துல நாம துஆ செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ் வானத்துல இருந்து இறக்க போறது இல்லை. நமக்கான ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை அல்லாஹ் ஒரு நபியையோ ஒரு மலக்கையோ அல்லாஹ் வானத்துல இருந்து இறக்க போறது இல்லை. நம்மளோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அமருகிறார். வரக்கூடியவர்கள் நல்ல ஆட்சியாளரை கொடு என்று நாம அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். அதே போல நம்முடைய நிலைகளை, நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நாம முயற்சி செய்ய வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பு, ஜனாதிபதி அப்படிங்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் எல்லா மக்களையும் கூப்பிட்டு பேசினார்கள்.
நான் இப்போ பதவியை ஏத்துக்கிட்டேன், ஒருவேளை உங்களுக்கு நான் ஏதாவது துரோகம் செய்தால், உங்களுக்கு நான் ஏதாவது கெடுதி செய்தால், உங்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குல கடமைகள்ல நான் ஏதாவது மாற்றம் பண்ணிட்டேன்னா, உங்களை நான் கொடுமைப்படுத்தினால் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சபையில கேட்கும்போது ஒரு மனிதர் எந்திரித்து, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஆட்சிக்கு மாற்றம்னாக மக்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்தால் எங்களை கஷ்டப்படுத்துனீங்க, எங்களுக்கான உரிமைகள் எல்லாம் நீங்க எதுவுமே தரல அப்படின்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய வாளை வைத்து உங்களிடத்துல நாங்கள் பேசுவோம், நாங்கள் எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம், உங்களுடைய அந்த ஆட்சியை பற்றி நாங்கள் எதிர்த்து குரல் கொடுத்து அதற்கான எங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுப்போம் என்று ஒரு ஜனாதிபதிக்கு முன்னால் மக்கள் சொல்லும் போது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இறைவா, நான் தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு உண்டான மக்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்தார்கள். நாம துஆ செய்யறதில்ல. உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆட்சியாளரை, எப்படிப்பட்ட ஆட்சியோடு நடந்து கொண்டார்கள் என்பதை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வரலாறுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த முறைப்படி நம்முடைய நிலைகளை, நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோமே. ஆனால் நாம துவா செய்யலைனாலும், நாம ஏன் துவா செய்யணும்னா நாம சரியில்லை. நாம சரியாயிட்டா, நம்முடைய நிலைமைகளை மாற்றிக்கொண்டால், நாம துவா செய்யலைனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய இஸ்லாத்திற்கு தோதுவான, நமக்கு எந்த விதமான அச்சம் இல்லாத பாதுகாப்புக்குரிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக, ரசூலை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.